ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். தேசிக அடியார்களுக்கு சுப்பிரபாதம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சுவாமி தேசிகனுடைய திருநாம வைபவத்திலே இன்று நாம் சதுஷ்பாண்டித்ய நிர்விண்ணைக மானசஹா என்ற திருநாமத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். 4 வித பாண்டித்யம். சங்கல்ப சூரியோதயத்தில் சித்தே மகதி பாண்டித்யே சனிர்வேதச்சதுர்விதே பிரணவத்விஷச்சதுஷ்காத்யைஹி பிரசாந்தைரேவ மோததே. சித்தே மகதி பாண்டித்யே சனிர்வேதச்சதுர்விதே பிரணவத்விசதுஷ்காத்யைஹி பிரசாந்தைரேவ மோததே என்று தசமோங்கத்தில் சங்கல்ப சூரியோதயத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு ஸ்லோகம். 4 விதமான பாண்டித்யம். வெளியே விழித்திருக்கும் பொழுது 4 விதமான பாண்டித்யமானது இருக்கின்றது. அந்த 4 விதமான பாண்டித்யத்தாலும் விரக்தி அடைந்த ஒரு மனதை உடையவர் சுவாமி தேசிகன் என்று சொல்லப்படுகிறது. சதுஷ்பாண்டித்ய நிர்விண்ணைக மானசஹா என்று வேதம், ஸ்மிருதிகள், இதிகாசங்கள், புராணங்கள் என்று 4 பிரமாண சாஸ்திரங்களில் பண்டிதராயும் அதனால் சம்சாரத்தில் சுவாமி தேசிகன் விரக்தி பெற்றவருமாக இருந்தார். மகாபாஷ்யத்தினுடைய அடிப்படையில் பார்த்தா 4 விதமான பாண்டித்யம் அப்படின்னு சொல்லும் பொழுது வித்யை வாசிக்கிறது, அறிந்து உணர்ந்து கொள்ளுதல், அதன்படி அனுஷ்டானத்தை மேற்கொள்ளல் மற்றும் அதை பிரவச்சனம் செய்தல், இவை சதுஷ்பாண்டித்யமாகும். இந்த மாதிரியான ஒரு உயர்ந்த நிலையை அடைந்த பின்னரும் சுவாமி தேசிகன் அதை வெளிக்காட்டாமல் பாண்டித்யம் நிர்வித்ய பால்யேன திஷ்டாசேத் என்ற ரீதியிலே ஒரு குழந்தையை போல நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை பெற்றவர் நம்முடைய ஆச்சாரிய சார்வபௌமர் என்று தெரிவிக்கப்படுகிறது. அதற்கு ஏற்ற ஒரு வைராக்கியத்தை கொண்டவர் பிதாமகம் தனம் என்று கூறியது போல எந்த ஒரு அஸ்தி பைதாமகம் தனம் என்று தெரிவித்தா போல் மிக அழகாக எந்த விஷயத்திலும் தன்னுடைய ஈடுபாட்டை காட்டாமல் எந்த சாஸ்திரங்களிலே ஒரு உயர்ந்த நிலையை அடைந்த பின்னரும் சுவாமி தேசிகன் அதை வெளிக்காட்டாமல் ஒரு குழந்தையைப் போல நடந்து கொண்டார் என்று விரக்தி அடைந்த ஒரு மனதை உடையவராக இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. சங்கல்ப சூரியோதயத்துல பின்னாடி ஒரு ஸ்லோகம் வருது. அதுல கவித்வமத கஸ்மலம் கதகதர்ப திக்மஜ்வரம் விகத்தனமிலத்பகு பிரலபனாபிமான கிரகம் பரப்பிரதிபதர்ப்பண பிரதனயாதனாம் ச ஸ்வயம் நிவர்த்திய நிரவக்ரஹாம் நிபிருத்தவிருத்தி மாதிஷ்டசி. ஒரு கவியாக, ஆசுகவி சார்வபௌமராக நூல்களை இயற்றுவதில் சாமர்த்தியம் இருந்த போதிலும் அகங்காரம் கொள்ளாமல் அகங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த அழுக்கை ஒழித்தவராக இருக்கக்கூடியவர் நம்முடைய சுவாமி தேசிகன். வாதம் செய்வதில் வல்லவனாக இருந்த போதிலும் அவருக்கு வாதம் செய்வதனால் ஒரு செருக்கு ஏற்படவில்லை, இருமாப்பு ஆனது ஏற்படவில்லை. இருமாப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு கொடிய ஜுரத்தையும் போக்கடித்தவர். தற்புகழ்ச்சியுடன்
வளமாக பேசும் பெருமை பெற்றவராக, பேச்சுத்திறமை அதிகமாக இருந்தும் கூட தற்புகழ்ச்சி என்னும் பிசாசை தன் பக்கலிலே நெருங்க விடாதவர் சுவாமி தேசிகன். மற்றவர்களுக்கு போதிப்பது என்பதை, மற்றவர்களுக்கு மட்டுமே போதிப்பது என்பது இல்லாமல் அதை விட்டொழிந்து தானும் அதை கடைபிடித்தவர். தானும் அதை கடைபிடித்து ஆச்சினோதி சாஸ்திரார்த்தான் என்ற ஸ்வயம் ஆச்சரத்தே யஸ்மாத் என்று தெரிவித்தா போல சுவாமி தேசிகன் தானும் அதை கடைபிடித்தவராக எழுந்தருளியிருந்தார் என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். எப்பொழுதுமே சர்வதா 4 விதமான பாண்டித்யத்தை, 4 விதமான பாண்டித்யம் அவரிடத்திலே இருந்தாலும் கூட விரக்தி அடைந்த ஒரு மனதை உடையவர் சுவாமி தேசிகன் சொல்லப்படுறது. இது சுவாமியினுடைய திவ்ய சரித்திரத்தில் பார்த்தால் நமக்கு தெரிஞ்ச சரித்திரம் தான் இது. ஸ்ரீவைஷ்ணவர் உமக்கு கவிதார்க்கிக சிம்மம் என்ற பிருதமானது எப்படி பொருந்தும் என்று கேட்க, லோகத்துல நானே சிறந்த கவி என்று அவர் தெரிவிக்க, ஒரே ராத்திரியில, அதுவும் ஒரே ராத்திரின்னு சொல்றதோட ஒரு ராத்திரியில் ஒரு ஜாமத்துல பாதுகா சகஸ்திரம் என்ற ஒரு அற்புதமான கிரந்தத்தை அருளி செய்ததையும் நாம் இங்கு நினைத்து பார்க்க வேண்டியது. சுவாமிக்கு எப்பொழுதும் விருதங்களால் கர்வம் கிடையாது. மேற்படி நாம் பார்க்க போகின்ற திருநாமங்கள் மூலமாக அவருடைய வாஸ்தவிக தன்மையானது நன்றாக தெரிகின்றது. 4 விதமான பாண்டித்யங்களால் வரும் கர்வத்தை அடையாமல் இருந்தவர் சுவாமி தேசிகன். ஒரு குழந்தையை போல ஒரு வைராக்கியத்தை கொண்டவர் சுவாமி தேசிகன். இது திருப்புகழி சுவாமியுடைய நிர்வாகம். அப்படி நம்முடைய சுவாமி தேசிகன் விருதங்களால் கர்வத்தை அடையாதவர். எப்பொழுதுமே தன்னை சாமானியனாக நினைத்து கொண்டு பகவத் பக்தி செய்வதிலும் ஆச்சாரியர்களை போற்றுவதிலுமே அவருடைய கிரந்தங்கள் இயற்றப்பட்டதாக இருந்தது என்பதை தெரிவித்துக் கொண்டு, நாமும் நம்முடைய ஆச்சாரிய சார்வபௌமரின் வழியிலே எந்த விஷயத்திற்காகவும் கர்வம் கொள்ளாமல் இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு அடியேன் பணிகின்றேன். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.